இங்கே இவன் கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப சைட் இன்ஜினியர் ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி சைட் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவன் ஒர்க் பண்ணும்போது அந்த பொண்ணு மறைஞ்சிருந்து பாக்குறான். அதை பார்த்த இவன் ஃப்ரெண்டுமே கலாச்சி விட்டுறான். தென் இவன் சாப்பிடும்போது அந்த பொண்ணு வேலை சொல்லலாம் வரான். பட் இவன் சாப்பிட்றத பார்த்ததுமே வேற ஒரு பையன்கிட்ட சொல்றான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்குமே நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே அவன் ஒர்க் நல்லா பண்றான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போறா. அதையும் அவன் தப்பா நினைச்சுக்கிறான். அவன் ஒர்க் பண்ணும்போது இரும்பறா. அதை பார்த்ததுமே அவன் தண்ணி கொண்டு போய் குடுக்குறான். அதையும் அந்த பொண்ணு குடிக்கிறான். நம்ம குடிக்கிற தண்ணியை அவன் குடிக்கிறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பா லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறான். பட் அடுத்த நாள் இவன் வெளியே போகும்போது அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறான். தென் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணுகிட்ட வந்து நேரடியாவே ப்ரொபோஸும் பண்ணிடுறான். அப்பன்னு பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்ட் கார்ல தான் உட்காந்துட்டு இருப்பா. இதை பார்த்ததுமே அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து செம்மையா அடிச்சு போட்டுறா. அந்த பொண்ணுமே சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து கிளம்பிடுறா. அதை பார்த்த இவன் கோவப்பட்டு வந்து கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு நாள் ஹோட்டல்ல வேலை செய்யும் போது இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு டிப்ஸ் காசை தூக்கி போடுறாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு நல்லா வாட்சி பெரிய பிசினஸ் மேனாவும் ஆகிறான். பட் அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆகுது. லோன் கேட்டு இவங்க கிட்ட தான் வந்திருப்பாங்க. இவனை பார்த்ததுமே ஷாக் ஆகிறாங்க. ஆனா இவன் அவங்க கிட்ட இருந்து ஃபைல வாங்கி படிச்சு என்ன பிரச்சனை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். பட் அதே டைம்ல இவனை ரோட்ல அடிச்சு அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு தான் போனதெல்லாம் நினைச்சு பாக்குறான். சோ நீங்க பண்ணதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த லோனும் கிடையாதுன்னு அந்த ஃபைலை தூக்கி அவங்க மூஞ்சிலே அடிச்சிடறான்.